தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் பிரசன்னத்தையே எப்போதும் முதன்மையாக நாடி தேடு, அப்போது நான் உனக்கு பூரண சமாதானமும் வெற்றியும் தந்து ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையின் பலவித நெருக்கடிகளிலும் பயமுறுத்தும் சூழ்நிலைகளிலும் உங்கள் கவனம் சிதறி நிம்மதியை இழந்து தவிக்கிறீர்களா? என் நிலையிலும் கர்த்தரை மட்டுமே முன்வைத்து எப்படி வாழ்வது என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். தாவீது ராஜா மரண இருளின் போராட்டத்திலும் கர்த்தர் மேல் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு பாடியதே இந்த 16ஆம் சங்கீதம். கல் எறியப்படும் கொடிய மரண வேளையிலும் ஸ்தேவான் பரலோகத்தை உற்று நோக்கி கர்த்தரையே தனக்கு முன்பாக உறுதியாக வைத்ததை பரிசுத்த வேதத்தில் வாசிப்பது போல, சுற்றியிருந்த மனிதர்களின் கொடூரமான செயல்கள் அவனது விசுவாசத்தின் கண்களை மறைக்கவோ அல்லது அவனது உள்ளத்தின் ஆழமான சமாதானத்தை கெடுக்கவோ முடியவில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையின் நெருக்கடிகளில் கர்த்தரையே எப்பொழுதும் முதன்மையாக தேட பழகுங்கள். அவர் பிரசன்னமே உண்மையான தஞ்சம் என்பதை உறுதியாக நினைவில் கொண்டு செயல்படுங்கள். அப்போது வாழ்வில் பூரண சமாதானமும் முழுமையான வெற்றியும் நிச்சயம் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பெருக்கும் ஆவியானவரே, என் நெருக்கடிகளில் எப்போதும் உம்மை முன்பாக வைத்து பூரண சமாதானமும் முழுமையான வெற்றியும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.